அகத்தியமே ஜெயம். இப்போ கிடையாது. சிவபெருமான கூப்பிடையில் நான் அடிக்க சொல்லலை, வாத்தியம் சொல்லலை. சொல்லுங்க. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற கலியுக சித்த சபை இது. மகத்துவம் மிக்க மகா சபை இது. பேராற்றல் மிக்க பெரும் சபை இது. பெருமகா ஆற்றல்கள் வலம் வந்து அற்புதமாக அமர்ந்து அருளாசி உரைக்கின்ற, அற்புத பேராசி உரைக்கின்ற, அருள்மொழி கூறுகின்ற, அற்புதமான ஆன்மீக மொழி கூறுகின்ற அற்புத ஒரே ஒரு சபை. தேவர்களும் சித்தர்களும் வந்து அற்புதமாக அகத்தியம் அமர்ந்து தலைமை ஏற்க அற்புதமான படைகள் அனைத்தும் வந்து ஞான நிலைகளை கற்றுக் கொடுக்கின்ற நற்சபை இது. இது பொற்சபை இது. பொன்னம்பல சபை இது. பொன்னம்பலன் ஆட்சி புரிகின்ற பிரபஞ்ச மா ராஜன், மா அரசன், மகத்துவமிக்க ஈசன் அமர்ந்த திருத்தலம் இது. மத்திய கைலாயமாக திகழ்கின்ற இத்தலத்தை பிரதான கைலாயம் இதுவே என உரைத்த ஈசன் அமர்ந்த இனிய சபை இது. இன்முக சபை இது. நற்பண்புகளை தன்னகத்தே கொண்டு நாடி வருவோர்களை அத்தகைய நற்பண்புகளை கடைபிடிக்க செய்கின்ற அத்தகைய நல் வழிதனை காட்டி நிற்கின்ற வாழும் கலைதனை வாழ்வியலை கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான சபை இது. தன் ஆற்றல் முழுவதையும் பிரயோகித்து அற்புதமாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பிரபஞ்ச நன்மைக்காக, கலியுக மாற்றத்திற்காக அற்புதமான சீடர்கள் அமர்ந்த சபை இது. சித்த மகா சபை இது. அத்துணை கணங்களும் பிரதானமாக கலியுகம் மாற வேண்டும் என்கின்ற நிலையிலே அமர்ந்து அத்தகைய களி மாற்றமானது அழிவின் மூலமாக நிகழக்கூடாது. அற்புதமாக மாந்தர்களின் உள் இருக்கின்ற அத்தகைய தீ வினைகளை அழித்து நல் நிலைகளை புகட்டி மாந்தர்களை நெறிப்படுத்தி, நேர்மைப்படுத்தி, வகைப்படுத்தி, வன்மைப்படுத்தி, செம்மைப்படுத்தி, செம்மைப்படுத்தி, செழுமைப்படுத்தி அற்புதமாக அத்தகைய கலியுக மாற்றத்தினை நிகழ்த்த வேண்டும் என்கின்ற உயர் சிந்தையை, உன்னத சிந்தையை தன் தாரக மந்திரமாக ஏற்று தரணியாளும் சபையாக மிளிர்கின்ற இச்சபையில் வந்தமர்ந்த சீடர்கள் அனைவரும், சிவசபை தொடர்பாளர்கள் அனைவரும் அற்புதமான பூர்வ ஜென்மங்களில் பாக்கியம் செய்த அத்தகைய நிலையிலே இவ்வெல்லையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நிகழ்வு என்பதை கூறி, வருகின்ற வழியிலே ஆணவ போக்கினையும் நான் என்ற அகந்தினையும் எனக்கே தெரியும் என்கின்ற ஒன்றும் தெரியாத நிலையினையும் அறிவாளி நானே என்று முட்டாளாக இருக்கின்ற தன்மையும், அறியாத விஷயங்கள் கோடான கோடி பிரபஞ்சத்தில் உள்ளது என்பதை அறிந்தவனே உண்மையான அறிவாளி என்பதை அறிந்து, தனக்கொன்றும் தெரியாது, தரணி மிக பெரியது, தரணியை ஆள்பவன் அதைவிட பெரியவன், அவன் போட்ட பிச்சையிலே பஞ்சபூதங்களால் கொடுக்கப்பட்ட தேகமே நமக்கு உரியது, நாம் அவனிடம் யாசித்து பெற்ற இத்தேகம் ஒரு நிலை குறைந்தால் கூட அத்தகைய தன்மை மாறி தரையில் சாய்கின்ற நிலை உண்மை என உணர்ந்து கற்ற வித்தை ஒன்றுமில்லை, கையளவு வித்தையே கற்காத வித்தை கடலளவு வித்தை என்பதை எவன் ஒருவன் அறிகிறானோ அவனே அறிவாளி என்பதை ஒப்புக்கொண்டு, இத்தகைய நிலையிலே தன்னிடம் அது உள்ளது, இது உள்ளது, அதை கண்டேன், இதை கண்டேன், அதை பெற்றேன், இதை பெற்றேன், அது எம்மிடம் உள்ளது, இது என்னிடம் உள்ளது என்கின்ற மாயை நிலையினை வேறறுத்து அனைத்தும் பிரபஞ்சத்தில் இருந்து பஞ்சபூதங்களில் இருந்து ஈயப்பட்ட மாய தோற்றமே என்பதை ஒருவன் மனதிலே ஏற்று அற்புதமாக மனம் மாற்றம் கொண்டு மகேஸ்வரன் ஒருவனே மகத்துவம் மிக்கவன் என நம்பி வருகின்றவர்களை நம்பி அரவணைத்து அற்புதமாக வழிகாட்டி அவனை இறை நிலைக்கு உயர்த்துகின்ற இனிய சபை இது என்பதை அனைவரும் உணர்ந்து அமர்ந்து அற்புதமாக அமரும் போது ஆற்றல் மிகுந்த ஞான மொழிகள், நல் மொழிகள், அகத்தியம் எனும் அற்புதமான
ஈரேழு 14 லோகங்களிலும் மிளிர்ந்து நல்லாட்சி செய்கின்ற நல்ல ஞான பல்கலம் அமைத்து ஞானிகளை வழிநடத்தி செல்கின்ற ஞான கூட்டத்தின் தலைவன் அகத்தியன் அமர்ந்து அற்புதமாக அருள்மொழி பொருள்மொழி மேன்மையான இறைமொழி உண்மை உயர் மொழி பேசி நிற்கின்ற உயர் நற்சச்சங்க நிகழ்விலே கலந்து கொண்டு நன்மை அடைய அனைவரையும் வேண்டி அற்புதமாக வந்தவர்களை வரவேற்று வணங்கி நிற்பவர்களை வணங்கி நிற்கும் சபை இது என நிமிந்து நிற்பவனை ஏறெடுத்தும் பார்க்காத ஒரே சபை இது என்பதை உறக்க உரைத்து அன்பும் கருணையும் மட்டுமே ஆட்சி செய்யும் இடம் வருபவனை மதித்து நிற்கதற்கு இங்கு வழியும் இல்லை வகையும் இல்லை என்பதை கூறி வருபவனே வணங்கி நிற்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் உரைத்து எவனொருவனாக இருந்தாலும் இறைக்கு மேன்மையானவன் எவனும் இல்லை என்பதை உணர்ந்தவனே இச்சபையின் திருவாயில் கூடத்தையும் பிரபஞ்ச மகாசபையின் அற்புதமான தலத்தையும் நிரப்பி அமர முடியும், நிறைவான கருத்துக்களை பெற முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் சாட்டை அடிகளாக அடைத்து கூறுவதற்கு கஷ்டமாக இருந்ததும் உண்மை கசப்பாக இருக்கும் என்பதை கூறி அதன் பயன் இனிமையாக உங்களை வந்தடையும் என்பதை கூறி அற்புதமான குறைமதி இல்லா மாந்தர்கள் நிறைமதி பெற்று செல்ல நிறையான ஆன்ம ஈக கருத்துக்கள் பகிர்கின்ற அற்புதமான பகிர்வு, இறை பகிர்வு, சித்த பகிர்வு, ஞானிகரின் பகிர்வு என்பதை அற்புதமாக உங்களுக்கு தெரியப்படுத்தி அற்புதமான முழுமதி நன்னாளிலே அற்புதமான வந்து நிற்கின்ற முக்திகதி மோட்சகதி நற்கதி அடைகின்ற அத்தகைய ஆன்மாக்களுக்கு அற்புதமாக உணவளித்து கதியளித்து உங்களுடனே அமர வைத்து உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் தெய்வ நிலைகளையும் உங்களுடனே அமர வைத்து அற்புதமாக கடைசி நிலையிலே நல்நிலை அடைய காத்திருந்த ஆன்மாக்கள் உங்கள் தொடர்பாளர்கள் எல்லாம் நீங்கள் இங்கு வந்து அமரும் போது நற்கதி அடைந்து உங்களுடனே அமர்ந்திருக்கிறார்கள் என்கின்ற அற்புதமான அத்தகைய விளக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு அற்புதமான முழுமதி நாளின் முழுமதியாய் அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச ராஜனை பிரபஞ்ச மன்னனை அப்பனை ஐயனை ஈசனை வரவேற்று மகிழ்வோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமக. ஜெகமகா சித்தனே போட்டு ஜெகமகா நூல் கொடுத்து அமர்ந்த பெருமகா ஆதி சித்தனே போற்றி போற்றி என அகத்தியத்தின் திருவடியிலே இருந்து அண்ட பிரம்மாண்ட நாயகனை அண்ட மகா சபையிலே அத்தகைய சிவபுத்திரன் அமர்ந்திருக்க அற்புதமான அத்துணை நிலைகளும் அமர்ந்திருக்க ஈசனை எம்பெருமானை சிவபெருமானை வருகவே வருக என எங்கும் காணாத நிலையாக யாரும் பார்க்காம நிலையாக எங்கும் நடைபெறாத உண்மை உயர் நிலையாக ஈசனை அழைக்க அற்புதமாக காத்து நிற்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமோ நமக, ஜெகதீஷாய நமக. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சிவாய நமக, சிவாய நமக. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பவாய நமக, பவாய நமக, பவாய நமக. சிவாய சிவாய நமக, சிவாய சிவாய பவாய நமக, பவாய நமக, சிவாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. சிவ 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 சிவனே வருக. பவ 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 பவனே வருக. பவாய வருக, சிவாய வருக.
சிவாய சிவாய பவாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. சிவாய 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 நமக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவாய நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமக. பாரினை ஆளும் பரமன் நிலைதனை தன் புறம் வைத்து தன் அகமும் புறமும் வைத்து அகத்திய சபை கண்ட அகத்தியனுக்கு யாம் சிவம் நல்லாசி வழங்கி. சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமக. ஓம் நம சிவாய. இயல்பு நிலையில் ஏற்ற நிலைதனை சூட்சம நிலையிலும் இயல்பு நிலையிலும் ஏற்ற நிலைதனை பெற்ற ஏற்றமிகு எழில் நிலைதனை பெற்ற இச்சபைக்கு மதிநாள் மதி நன்னாள் மதியினை நன்னாளாய் விளக்கும் முழுமதி நன்னாளின் பூஜை முறைதனை கையாண்டு அகத்தியன் உரைத்த பூஜை முறைதனை கையாண்டு ஆற்றலாய் அக்கையாண்ட நிலைதனில் தன் கைகளுக்குள் ஆளும் தன்மைதனை அமிழ்த்தி அடக்கி வைத்து அற்புதமாய் கதிமோட்சம் வழங்கும் பிரபஞ்ச மகா சிவகூரை தலமதில் சிவம் வந்து நல் ஆசி வழங்குகின்றோம் முழுமதி நன்னாளின் பேராற்றல் கொண்ட பெருமகா ஆசியை சித்தனே. சிவாய நமக. இவனை அழைத்தான் இவன் அழைத்த அத்தகைய கூக்குரலுக்கு முன்பாக ஒலித்த அவன் திருக்குறளுக்குள் அது திருவின் குரலாய் திருக்குறளாய் சான்றோர் ஆன்றோர்கள் உரைத்த ஒட்டுமொத்த ஆகம குரல்தனை தன் குரல் வளையின் மூலம் தெரிவித்த அவ்வமயம் யாம் வந்து அமர்ந்தோம் சிவம் சித்தனே. சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமக. உரைத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பிரபஞ்சத்திற்கு எடுத்து காட்டுகின்ற வழிமுறை செயல்முறை வாழ்வியல் நடைமுறைகளாய் உதிர்த்த அக்குரலோசை அது ஆதி கைலாய சூட்சம நூலுக்குள் இருந்து வந்த உயிரோசையாய் ஒவ்வொரு மானிடன் உடலுக்குள் சென்று அவனுடைய பஞ்ச இந்திரியங்களை வெளியேற்றுகின்ற உயிரோசையாய் எழுந்த அவ்வோசையோடு ஒலித்த சங்குநாத உடுக்கை ஒளியோடு ஐயன் யாம் வந்து அமர்ந்தோம். சிவாய நமக. சிவாய. இவன் உரைத்தான் எங்கும் காணா அதிசயம் என்று அதிசயத்தில் ஆதி சிவத்தை காணும் அற்புத சபை இதுவென்று அவ்வமயம் யாம் வந்து அமர்ந்தோம் சிவம் சித்தனே. சிவாய நமக. சிவாய நமக. இப்பவன் உரைத்துக் கொண்டிருக்கின்றான் ஓயாது சபையின் ஆசானாய் ஆசானின் வடிவத்தில் அமர்ந்த சித்தனாய் ஒவ்வொரு ஆசி முறைகளிலும் உரைத்துக் கொண்டிருக்கின்றான் ஓயாது. அது அது எவ்வமயம் உரைக்கின்ற உரையாக இருந்த பொழுதும் எச்சமயம் அவன் உரைக்கின்ற உரையாக இருந்த பொழுதும் இறை வேளையில் அமர்ந்து உரைக்கின்ற உரையாக இருந்த பொழுதும் சாதாரண இருக்கையில் அமர்ந்து அவன் உரைக்கின்ற உரை நடையாக இருந்த பொழுதும் அது செங்கோல் ஏந்திய வாழை சித்தனின் சிம்மாசனத்தில் அமர்ந்து உரைக்கும் உரை என்று சிவம் யாம் நல்லாசி வழங்குகின்றோம். மூலம் அவன் குரலோசை கேட்ட பொழுதும் நேருக்கு நேராய் வந்தமர்ந்து இது போன்று அவன் குரலை ஒலிக்கும் சிவத்தின் மூலமாக அவன் குரலை ஒலிக்கும் பரந்தாமனின் மூலமாக அவன் குரலை ஒலிக்கும் திருமுருகனின் மூலமாக கேட்ட பொழுதும் அது ஆசியே என்று யாம் சிவம் உரைக்கின்றோம். சித்தனே சீடர்களே, இச்சபையில் சீடனாக
அமர்கின்ற தகுதி எதுவென்று சித்தன் உரைத்தான். அதுவே சீடனாகும் தகுதி, நல் மானிடனாகும் தகுதி என்று யாம் சிவம் உரைக்கின்றோம் சித்தனே நல் ஆசியோடு. சிவாய நமக சிவாய நமக. அர்ப்பணிப்பு சரணாகதி எதுவென்று அறிந்து கொண்டு தன் சரீரத்திற்குள் இருக்கின்ற இந்திரியங்களை அடக்கி 5 எதிரிகளை வென்று அமர்பவனே நல் மானிடன். அதன் பிறகு அவன் சீடன். அதுகாரும் அவன் மாறுவான் சித்தனாய் சிவமாய் மாறி இருக்கையில் அமர்ந்து நல்ல ஆசி ஒலிக்கும் உரை குரல் போல, இவன் ஒலிக்கும் உரை குரல் போல ஒலிக்கலாம் எவ்விடம் அமர்ந்திருந்த பொழுதும் வாக்கு சித்தி நிலையோடு என்று சிவம் யாம் நல்ல ஆசி வழங்குகின்றோம் இச்சபை. சிவாய சிவாய நமக. இது எங்கிருந்தும் எவரிடத்திலிருந்தும் பெற்றுக்கொண்டு வந்த மந்திர சொற்கள் அல்ல, மாயாஜால வார்த்தைகளுக்குள்ளிருந்து எடுத்து இயம்புகின்ற அத்துணை இயல்பு கொண்ட வார்த்தைகள் அல்ல. இது உண்மை உண்மை உண்மைதனை உணர்ந்து உணர்தலுக்குள் இருந்து உணர்ந்து அவனை உணர்ந்ததால் எழுகின்ற அற்புதமான சிவவோசை இது. சிவவோசை எவர் மூலமாகவும் ஒலிக்கலாம், எம்மானிடனின் மூலமாகவும் ஒலிக்கலாம். அம்மானிடன் இவனாக மாறுகின்ற பொழுது அவனுக்குள் சிவன் இருந்து உரைக்கும் ஒளியோசை என்று யாம் சிவம் நல்லாசி வழங்குகின்றோம். சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக. மனிதனாக பிறந்து மனித நிலையிலிருந்து மாறுபட்டு மாறிக்கொண்டு அவன் மாறி தன்னை சார்ந்தவர்களை மாறி அவனும் மாறி தன்னை சார்ந்தவர்களை மாறி அவர்களோடு சேர்ந்தவர்களை மாறி மழையாய் அருள் சொற்களை பொழிந்து மாற வைக்கின்ற பொழுது அவன் ஆசான் ஆகின்றான். ஆசான் ஆகின்ற பொழுது அவனோடு இணைந்தவர்கள் சீடர்கள் ஆகின்றார்கள். இவன் ஆசான் ஆகி அகத்தியனாகி சிவனாக மாறுகின்ற பொழுது இவனுக்கு முன்பாக அமர்ந்திருந்து அருள் கடாட்சம் மிளிர வார்த்தைகள் கேட்கும் அத்துணையும் சித்தர்களாக மாறுகின்ற தன்மை கொண்ட சிவசபைக்கு ஆசான் சிவம் யாம் நல்லாசி வழங்கும். சிவாய. வாழ்வியல் நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கும் அற்புதமான சபை, அற்புதமான சபை இது. ஞான பட்டறை எவ்வாறு அடித்து துவைத்து ஒரு உலோகம் கலவையான உலோகம் ஒரு சமநிலைப்படுத்தப்பட்டு ஒரு உருவம் பெறுகின்றதோ அதுபோன்று அது சமநிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது அதற்கு ஊட்டப்படுகின்ற எரியூட்டல் என்பது அதை தாங்குகின்ற பொழுது அது பல்வடிவம் பெறுகின்றவாறு சித்தன் உரைக்கின்ற உரையை தாங்குகின்ற சக்தி படைத்தவன் சக்தியோடு இணைந்த சிவத்தை பெறுகின்றான் என்று யாம் சிவம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் இச்சபைக்கு. சிவாய நமக. ஏன் இச்சபையில் வந்து யாம் உயிர் மூச்சாய் உயிர் நிலையாய் உரைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்னும் அதிசயத்தை சித்தன் உரைத்துக் கொண்டிருக்கின்றான். வழி வழியாய் சிவம் எவ்விடத்தில் இத்தகைய நாளிகை பொழுது உரையாடுவான் சித்தனே. சிவாய நமக சிவாய நமக. காண முடியுமா, நெருங்க முடியுமா, அவன் இதுவென்று அறிய முடியுமா, அதுவென்று தெரிய முடியுமா? இல்லாத நிலை, பிறவா நிலை பெறுகின்ற பேறு பெற்ற அற்புதமான மானிடராக பிறந்திட்ட இத்தகைய கலியுகத்திலே சிவம் அமர்ந்து உரையாடுகின்ற உரை சொற்களை செவிமடுக்க கேட்கின்ற அற்புதமான பாக்கியம் பெற்ற சீடர்களை கொண்ட பிரபஞ்சமகா அகத்திய வாழை சித்த சபைக்கு சிவம் நல்ல ஆசிகள் வழங்கி அகத்தியனே வந்து அமர்ந்து தவம் கண்டு எமை கொண்டு, அகத்தியனே வந்து அமர்ந்து தவம் கண்டு எமை கொண்டு எமை வைத்து ஆளுமை நடத்துகின்ற அற்புதமான இச்சபையில் வந்து அமர்ந்தோர்கள் எல்லாம் உண்மையான ஆளுமை எதுவென்று அறிந்து கொள்கின்ற அற்புதம் பெற்றவர்கள் என்று சிவம் உரைக்கின்றோம். ஆளுமை என்றால் என்ன? மாற்றானை ஆள்வது ஆளுமை அல்ல. ஒரு பிரதேசத்தினை ஆள்வது ஆளுமை அல்ல. தன்னை ஒருவன் எவன் ஆண்டு கொண்டிருக்கின்றானோ, தன்னை வென்று எவன் ஒருவன் தன்னை ஆள்கின்றானோ அவன் பிரபஞ்சத்தை ஆளுகின்ற வல்லமை படைத்தவன் எம் போல் என்று சிவம் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம்.
சிவசங்கொலி எழுப்பியமை அமர வைத்து அழகு பார்க்கும் அற்புத சபைதனில் ஒளியோசை எழுப்புங்கள், யாம் அமர்ந்திருக்கின்றோம். அகத்தியனோடு அகத்தியனாய், வாழை சித்தனோடு சித்தனாய், திருமுருகனோடு திருமுருகனாய், 10 அவதாரங்களோடு அவதாரங்களாய் அமர்ந்து ஆசிகள் உரைக்கின்றோம். இடையிடையே எழுவோம், தாமரை மலர் மேல் தவம் காணும் வாழை சித்தனோடு இருந்து எழுந்து நிற்போம். சிவம் நல்லாசி வழங்குவோம். சிவாய நமக. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, சிவாய சிவாய சிவாய, சிவ 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 சிவாய நமக. ஓம் நமச்சிவாய, சிவ 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 சிவாய, சிவாய பவாய. ஓம் நமச்சிவாய, 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 சிவாய நமக.